உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லப்பா, கல்யாணி இப்பவே ஆரம்பிச்சிடலான்னு சொல்றா. மணிமேகலை கரிகாலம் வந்துடட்டும்னு சொல்றா. கரிகாலம் எங்க போயிருக்கான், எப்ப வருவான்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கலாம்ல. மணிமேகலை, கல்யாணி சொல்றதும் சரிதான், ஆரம்பிச்சிடலாமே. ஏய் சத்யா, உங்க அக்கா ரெடி ஆயிட்டாளா? ரெடி ஆயிட்டா. அம்மாட்ட சொல்லி கூட்டு வா. சரி. நீங்க வாங்க, நம்ம போய் நந்தினியை கூட்டிட்டு வரலாம். போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. இன்னும் அலங்காரம் பண்ணிட்டே இருக்கீங்க? இல்லங்க, முடிய போகுது. என்ன முடிய போகுது, கிடிய போகுதுன்னு சீக்கிரம் கூட்டு வாங்க. ஏங்க 11 மணிக்கு தானே ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. ஏய், அதெல்லாம் நேரத்தை மாத்தியாச்சு, சீக்கிரம் கூட்டு வா. சரிங்க, நீங்க போங்க, நான் கூட்டிட்டு வரேன். எப்ப வாய்ப்பு கிடைச்சாலும் அருள் மாமா கிட்ட என் மனசுல உள்ளத சொல்லிடணும். சுப்பு, சுப்பு, கதவு தோற சுப்பு. சுப்பு, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்க கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க கதவை திறக்க போறீங்களா இல்லையா? கரிகால அண்ணனுக்கு கால் பண்ணி எங்க வராருன்னு கேட்கவா? முதல்ல அதை சீக்கிரம் கால் பண்ணு. சுப்பு, சுப்பு, இவ்ளோ நேரம் கதவை தட்டிட்டே இருக்கும், கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வேற ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனையா இருக்க போகுது? தட்டிக்கிட்டே இருக்கும், கதவை திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்படிதானே தோணும். ஹலோ, நான் ரோஹிணி பேசுறேன். சொல்லு, என்ன ஆச்சு? நலங்கு வைக்கிற நேரத்தை மாத்திட்டாங்க, உடனே வைக்கணும்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பண்றது? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு கரிகாலா? நலங்கு வைக்கிற நேரத்தை மாத்திட்டாங்களாம், இப்ப உடனே ஆரம்பிக்க போறாங்களாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஏய், ஏன் இப்ப திடீர்னு மாத்துனாங்க? தெரியல, அம்மா வர ரொம்ப பயந்து போயிருக்காங்க. சுப்பு, என்ன நடக்க போகுதுன்னு எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. சரி சரி, நீ முதல்ல பயப்படாத. போன் ஸ்பீக்கர்ல போட்டு அத்தை கிட்ட கொடு. அம்மா, ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன்னு, இப்ப பேசுங்க. நீங்க கதவை தட்டி திறக்கறாங்களான்னு பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஏமா, ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டு இருந்தாங்களாமே, நீ ஏன் திறக்கவே இல்ல? ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? கதவு இறுகிக்கிச்சு போலண்ணே. நாங்களும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு திறக்க பார்த்தோம், ஆனா திறக்கவே முடியலண்ணே. கதவு இறுக்கிடுச்சுன்னா நாங்க கதவை தட்டும் போதே சொல்ல வேண்டியதானே? அவ்வளவு நேரம் கதவை தட்டிக்கிட்டு இருந்தோம், ஒண்ணுமே சொல்லல. அண்ணி, நான் தான் சொன்னனே அண்ணி. எப்ப சொன்னீங்க? போய் சொல்லாதீங்க, அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. சொன்னா கல்யாணி. என்ன நீங்களும் சேர்ந்து சொன்னாங்கன்னு சொல்றீங்க? அப்ப எனக்கு காது கேட்கலன்னு சொல்ல வரீங்களா? இல்ல கல்யாணி, நீ கீழே போனதுக்கு அப்புறம் அவ சொன்னா. சரி, இறுக்கிக்கிட்ட கதவு இப்ப மட்டும் எப்படி திறந்துச்சு? அது கதவு இறுகிக்கிச்சுன்னு சொன்ன உடனே அண்ணி தான் அலமாரியில இருக்கிற எண்ணெயை எடுத்து தாழ்பால் சந்துல போட்டு பாருன்னு சொன்னாங்க. எண்ணெயை எடுத்து நான் தாழ்பால் சந்துல போட்டதும் கதவு திறந்துச்சானே. இதுக்கா இவ்வளவு ஆர்ப்பாட்டம்? கொஞ்ச நேரத்துல எல்லாரையும் பதட்டமாக்கிட்டீங்களே. ஒண்ணும் இல்லாத விஷயத்த ஏன் இப்படி பெருசுபடுத்தின கல்யாணி? நான் ஒண்ணும் வேணும்னே பண்ணல. கதவு திறக்கலன்னதும் எனக்கு பதட்டம் ஆயிருச்சு, அதனாலதான் எல்லாரையும் கூட்டு வந்தேன். அண்ணி, அவ பாத்ரூம்குள்ளதான் அண்ணி இருக்கா. உள்ளதா இருக்கான்னா ஏதாவது பேச சொல்லுங்க பாப்போம். அங்க என்ன சத்தம்? அதான் குரல் கேக்குது. நந்தினி உள்ளதானே இருக்கா? அத்தை, நீங்க பயப்படாம கதவை திறந்து விடுங்க. ஆனா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி ரோஹிணி, நீ போய் பாத்ரூம்ல தண்ணியை திறந்து விட்டுட்டு வா. சரிங்கண்ணா. இந்த போனை அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டு பாத்ரூம்ல வச்சிரு. ஓகேண்ணா. எங்க வீட்டு பாத்ரூம் தாப்பா கொஞ்சம் மக்கரான தாப்பா தான், அதனால நீ வேகமா சாத்துனேன்னா அது தன்னால உள்ள சாத்திக்கும். சரி, ஓகேண்ணா. அங்க சாரி வச்சிரு. வச்சிட்டேண்ணா. அப்புறம் இப்ப தண்ணியை திறந்து விடு. ஒரு நிமிஷம்.
தவளம் வச்சிடுறேன்னு எல்லாம் உள்ள வச்சுட்டே இல்ல வச்சுட்டேன். இப்போ போன ஸ்பீக்கர்ல போட்டு அங்கேயே வை. ஆ சரி. என்ன பண்றது? அம்மா போய் தரங்க. எப்படி? போங்கம்மா போங்க. இதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஏம்பா நந்தினி உள்ள இருந்தா நான் இப்ப கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. இப்போ பதில் வருதான்னு பாப்போம். ஆமா. என்ன சித்தப்பா? என்ன விஷயம்? ஆமா, எல்லாரும் இங்க வந்து நிக்கிறோம். நீ உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்ரூம்குள்ள நான் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பேன்? குளிச்சிட்டு தான் இருக்கேன். எல்லாரும் ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நந்தினி பாத்ரூம்ல இருக்கான்னு சொல்றத நம்பலேனா எல்லாரும் சேர்ந்து சுப்புலட்சுமி அத்தை கிட்ட தான் நந்தினி எங்க எங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ம். மாத்தி மாத்தி கோவமா கேள்வி கேட்கறதுனால சுப்பு அத்தை பயந்து உண்மை உளறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம், சரி. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ என்ன பண்ணும் தெரியுமா? யார் சுப்பு அத்தை கிட்ட ரொம்ப கோவமா பேசி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களோ அவங்கள பார்த்து அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு எல்லார்கிட்டயும் சொல்லணும். சரி. அவங்க சொல்றது உண்மையா இருந்தா கூட நீ பொய்ன்னு அடிச்சு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும்? அப்ப அவங்க கோவம்லாம் உன் பக்கம் திரும்பிடும். சுப்பு அத்தையை விட்டுட்டு உன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நீ அந்த சண்டையை மட்டும் பெருசாக்கி விட்டுட்டேன்னா அதுக்குள்ள நாங்க வந்துருவோம். புரியுது, நான் பாத்துக்கிறேன். ஆ சரி, இத போட்டுட்டு கேட்டுட்டே வா, நான் வண்டி எடுக்கிறேன். ஆ? சுப்புலட்சுமி, போய் பேசாம உண்மையை சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்க பொண்ணுக்கும் நல்லது. நிறுத்துங்க. யாரு போய் பேசுறாங்க? அவங்க உண்மையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. யாரு போய் பேசுறான்னு சொல்ற? நீங்க தான் போய் பேசுறீங்க. ஏய், நான் என்னடி போய் பேசினேன்? நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ரூமுக்கு வரவே இல்ல. நான் சொல்றது ஏன் நம்ப மாட்டேன்றீங்க? டேய் வாய மூடுறா. இப்ப எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நந்தினி பாத்ரூம்குள்ள இருந்தா நானும் என் தம்பியும் சொல்றது போய், இல்லன்னா நாங்க சொல்றது உண்மை. அப்படிதானே? அதையும் பாத்துருவோம். டேய் வீரையா, அந்த பாத்ரூம் கதவை திறடா. பாத்ரூம் டோர் திறக்க சொல்றாங்க. ஏய் நந்தினி, என்ன பண்றது? அதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம்ல, உடனே போயிடலாம். கொஞ்சம் இரு. அவ இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் திறக்க சொன்னதே. அதுக்கு ஒரு பொண்ணு பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கும் போது நீங்க கதவை திறக்க சொல்வீங்களா? அசிங்கமா இல்ல? ஏண்டி, ஒருத்தி எவ்வளவு நேரம் குளிப்பா? இங்க இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அவ உள்ள இருந்தானா? இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவ உள்ளேயேவா இருப்பா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.